ஹாய் ஹலோ. நம்ம ஒயிட் ஹேருக்கு ஒரு பெஸ்ட்டு நேச்சுரல் ஹேர் ஆயில்னா நம்மளோட வெள்ளை கரிசலாங்கண்ணி ஹேர் ஆயில் தாங்க. ஸோ இதில் நான் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை, வெறும் வெள்ளை கரிசலாங்கண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வெள்ளை கரிசலாங்கண்ணியோட இலைகள்லாம் இருக்குது பாருங்கள், அது எல்லா இலையாலையும் பறிச்சுட்டு மிக்சியில் எந்த தண்ணியுமே ஊற்றாமல் நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு ஆயிலை வந்து சிம்மிலேயே வச்சுட்டு லோ ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேல் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் ஆயிலில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுட்டு நான் கொதிக்க வச்சுட்டேன். அந்த இலைகள் ப்ரௌனாகவோ பிளாக்காகவோ ஆக விடக்கூடாது. ஸோ அப்படி ஆக விட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயோட பதம் வந்து மாறிடும், அந்த சத்துக்களும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்காது. நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த க்ரீன் கலரோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ், அந்த தலைகளில் இருக்க அந்த சத்தோட பெனிஃபிட்ஸ் அந்த ஆயிலில் அப்படியே ப்யூராகவே உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா ஹேரில் லைட் ஹீட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலில் ஹீட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். எனக்கு வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து ஒயிட் ஹேர் இருந்ததுங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறேன்.